அன்பிற்கினிய ACUNITHY TV நேயர்களே, உங்கள் ACUNITHYயின் அன்பு வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது விரதத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கும் விரதம். அது இப்படி எந்த மருந்து மாத்திரைகளையும் குணமாகாத நோய்களை கூட இந்த விரதத்தின் மூலமாக அதை நிவர்த்தி செய்ய முடியும், குணப்படுத்த முடியும். இது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வித்தை அல்ல. நம்மளுடைய தமிழனுடைய கலாச்சார பண்பாட்டில் பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்த அற்புதமான ஒரு வாழ்வியல் கலை அது. இது ஒரு பொக்கிஷம் விரதம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா, இந்த விரதம் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன, பட்டினின்னா என்ன, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியலை. பட்டினி என்பது நல்லா பசிக்குது, ஆனால் சாப்பிட எதுவுமே இல்லை, நான் பட்டினியாக கிடக்கிறேன் எதுவுமே சாப்பிடாம. அப்போ பசியை உண்டாக்கிய அமிலங்கள் சுரந்து உணவு உள்ளே வரவில்லை என்றால் அந்த அமிலங்கள் இரைப்பையை அரித்து புண்ணாக்கும், அது அல்சர் வரும். அப்போ பசிங்கிற உணர்வு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடாம இருந்தால் அதுக்கு பேர் பட்டினி, அது நோயை உருவாக்கும். ஆனால் நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நாம் ஒரு முடிவு பண்ணுறோம், ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம், நம்ம மைண்டுக்கு ஒரு கமாண்டிங் கொடுக்குறோம். இன்னைக்கு இரவு 9 மணிலிருந்து நாளை மறுநாள் காலை வரை 6 மணி வரை எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்து மைண்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த என்சைம் அமிலங்கள் எதுவுமே சுரக்காது, பசி உணர்வே வராது. அப்பா இன்னைக்கு இவன் எதுவுமே சாப்பிட மாட்டான், ரெஸ்ட் எடுக்க போகிறான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு உள் உணர்வு உள்ளே இந்த உடம்புக்கு உயிருக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு என்ன செய்யும்னா, உள்ளே இருக்கிற உள் உறுப்புகளுக்கெல்லாம் இன்னைக்கு லீவு, அவங்கவுங்க கிளீனிங் ப்ராசஸ், உள்ளே இருக்க உறுப்புகள், உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பில் உள்ள ரத்தத்தில் உள்ள கழிவுகளை எல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய கிளீனிங் ப்ராசஸ் வேலைகளை செய்யுங்கன்னு ஒரு கமாண்டிங் வந்துடும். உள்ள அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும். அப்போ உடம்பில் தேவையில்லாத கழிவுகளோ நோய் கிருமிகளோ இருந்தால் அதை அடித்து கரைத்து வெளியேற்றி கழிவாக வெளியேற்றி உடம்பை சுத்திகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேலை நடக்கும். அதுக்கு பேர் தான் விரதம். விரதம் இருக்கிறது அதுக்காக தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விரதம் அப்படிங்கிறது எவ்வளோ அற்புதமான பொக்கிஷம், தீராத நோய்களை எல்லாம் குணப்படுத்தும். ஆனால் விரதம் எப்படி இருக்கிறதுன்னு இன்னைக்கு தெரியலை. சஷ்டி விரதமாக இருக்கட்டும், அல்லது அமாவாசை பௌர்ணமிக்கு இருக்கிற விரதமாக இருக்கட்டும், விசேஷ காலங்களில் இருக்கக்கூடிய விரதமாக இருக்கட்டும், சில பேர் சில விஷயத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக விரதம் இருப்பாங்க. நான் இதை அடைஞ்சே தீருவேன் அதுக்காக நான் விரதம் இருப்பேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடியது. ஏன் நம்மளுடைய அகிம்சை வழியில் போராடிய காந்தியடிகள் கூட விரதம் இருந்தாங்களா இல்லையா? உண்ணா நோன்பு இருந்து பல்வேறு சாதனைகள் அகிம்சை வழியில் சுதந்திரம் வாங்குவதற்கு போராடினாங்களே. அப்படிப்பட்ட ஒரு விரதம் என்பது உடல் சார்ந்த மனம் சார்ந்த நோய்களை பிரச்சனைகளை நிரந்தரமாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் விரதத்துக்கு இருக்குது. ஏன் எப்படி இது ஒர்க் பண்ணுது? சும்மா விரதம் இருந்தால் சரியாயிடணும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல 2 விதமான முக்கியமான நரம்புகள் வேலை செய்கிறது. ஒன்று இச்சை நரம்பு, இன்னொன்று அனிச்சை நரம்பு. அது என்னது? இச்சை நரம்பு என்பதால் நான் இப்போ மனசில் நினைக்கிறேன், இந்த கையை மேலே தூக்கணும்னு நினைக்கிறேன், கை மேலே வருது. கீழே இறக்கணும்னு நினைக்கிறேன், கீழே இறக்கிட்டேன். கண்ணை சிமிட்டணும்னு நினைக்கிறேன், சிமிட்டுறேன். வாய் திறக்கணும்னு நினைக்கிறேன், திறக்கிறேன். தலையை ஆட்டணும்னு நினைக்கிறேன், ஆடுறேன். அப்போ மனதில் என்ன உணர்வை நாம் எண்ணுகிறோமோ அந்த எண்ணத்தை செயலாக மாற்றுவது இச்சை நரம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய இச்சை, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுக்கேற்ப அந்த உடம்பை இயக்கக்கூடிய இச்சை நரம்புகள், நம்ம சொன்ன பேச்சு கேட்கும். இந்த அனிச்சை நரம்புகள்னு ஒன்று இருக்குது, அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அது எது அப்படின்னா, உங்களுடைய நுரையீரல் அந்த நரம்பின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது, உங்களுடைய இதயம் அந்த நரம்பின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது, உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், உள்ளே இருக்கிற அத்தனை ராஜ உறுப்புகளும் உள் உறுப்புகளும் அந்த அனிச்சை நரம்புகள் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. தன்னிச்சையாக இயங்கும். நம்மளுடைய இச்சைக்கு இயங்காது, தானாக தன்னிச்சையாக உயிரின் கட்டுப்பாட்டில் இயங்கும். இப்போ நீங்கள் சொல்லி பாருங்க, உங்கள் இதயத்துக்கு துடிக்காமல் கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லுங்கள், நிற்கிதா? நிற்காது. மூச்சு இழுக்காமல் கொஞ்சம் நேரம் இரு, நுரையீரல்கிட்ட சொல்லி பாருங்க, கேட்காது. இன்னைக்கு யூரின் உற்பத்தி பண்ணாமல் நிப்பாட்டு சொல்லுங்க, அதெல்லாம் கேட்காது. அது பாட்டுக்கு இயங்கும் அதனுடைய வேலையை. இந்த அனிச்சை நரம்புகள் இச்சை நரம்புகள் தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய தன்மை இந்த விரதத்திற்கு இருக்குது. அப்போ விரதத்திற்கு அந்த ப்ரோக்ராம் கொடுத்துட்டோம்னா இந்த இச்சை நரம்புகள் எதுவும் வேலை செய்ய முடியாமல் நாம் கட்டுப்பாடு ஓய்வு கொடுத்து விட்டால் அனிச்சை நரம்புகள் சொல்லக்கூடிய அதன் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய உள் உறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பிக்கும். அற்புதமான ஒரு பொக்கிஷம் விரதம் என்பது. அப்போ விரதம் இருப்பதற்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா, என்னைக்கு நம்ம விரதம் இருக்கோம்னு நினைக்கிறோமோ, இன்னைக்கு விரதம் இருக்கிறதா இருந்தால் நேற்று இரவே உறுதிமொழி எடுக்க வேண்டும்.
நேற்று இரவு படுக்க போகும்போதே மூளைக்கு ஒரு கமாண்டிங் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? இன்னைக்கு இரவு நான் தூங்க ஆரம்பிக்கிறேன், நாளை மாலை சூரியன் மறையும் வரை நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், அல்லது தண்ணீர் மட்டும்தான் சாப்பிடுவேன். என்ன நீங்கள் விரதம் 5 விதமான விரதங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5இல் ஏதாவது ஒரு விரதத்தை நீங்கள் தேர்வு செய்து அந்த விரதத்தை நீங்கள் மைண்டுக்கு கமாண்டிங் கொடுத்து மனசுக்கு சொல்லி உறுதிமொழி எடுத்துகிட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன், நாளை மாலை வரை இப்படி தான் இருப்பேன்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டிங்கன்னா இந்த அனிச்சை நரம்புகள் என்ன செய்யும் தெரியுங்களா? உள் உறுப்புகளுக்கு கமாண்டிங் கொடுத்துட்டு அழகாக அது வேலையை பார்க்கும். எந்த ஒரு ரொட்டீன் ஒர்க் எதுவுமே செய்யாது, அது கிளீனிங் ப்ராசஸ் ஒர்க்கை பார்க்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு சிஸ்டம். அதனால தான் அந்த உடம்புக்கு ஒரு அறிவு இருக்குது. நம்மளுடைய உயிர் நம்ம உடம்பை பாதுகாக்கும். அதுக்கான வாய்ப்பையும் சூழலையும் நேரத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பு தான் விரதம். அப்போ விரதம் என்பது தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய, எந்த மருந்து மாத்திரையும் குணமாகாத நோய்களை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொக்கிஷம். இது 5 விதமான விரதங்கள் இருக்கிறது. அப்படின்னா முதல் விரதம் கஞ்சி விரதம். அது என்ன கஞ்சி விரதம்? திரவ உணவு. 70% தண்ணீரும் 30% ஏதாவது ஒரு மாவு பொருள் அல்லது தானியங்கள், அதாவது உளுந்தங்கஞ்சி, கோதுமை கஞ்சி, ஜவ்வரிசி கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி, ராகி, குருணக்கஞ்சி, ஏதாவது ஒரு சிறுதானிய கஞ்சி, ஏதாவது ஒரு தானியத்தில் நாம் கஞ்சி காய்ச்சலாம். அதாவது 70% தண்ணீர். கோவில்கள்லாம் பார்த்தோம்னா கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது அப்படின்னு ஒரு பழக்கம் இன்றைக்கி இருக்குது. அம்மை போட்டிருந்து முடியாமல் இருந்தால் அந்த அவங்களுக்கு அம்மை கஞ்சி ஊற்றி எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அது ஒரு மருந்து. இன்றைக்கி நோம்பு கஞ்சி நம்ம ரம்ஜானுக்கு முன்னாடி நோன்பு இருக்கிறோம் இல்லையா? அப்போ தினசரி அந்த நோன்பு கஞ்சி குடிக்கிறோம் இல்லையா? அந்த நோன்பு கஞ்சி என்பது கஞ்சி விரதத்துக்கு இணையான அற்புதமான மருந்து. அது நம்ம ஏதோ வெறும் கஞ்சி அப்படின்னு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டா அது பேர் விரதம் அல்ல. எப்பொழுதே நோன்பு வைக்கிறோமோ அந்த நோன்பு கஞ்சி மட்டும்தான் குடிக்கணுமே தவிர சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் நம்ம மாற்றிட்டோம். நிறைய இஸ்லாம் நண்பர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நோன்பு இருக்கிற அந்த 30 நாளும் ஈவினிங் அந்த நோன்பு கஞ்சியை குடிச்சிட்டு நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு விடிய உங்களுக்கு பசிக்கும் போதோ அல்லது கண் விழிக்கும் போதெல்லாம் அந்த நோன்பு கஞ்சியை மட்டும் குடிங்க. மறுநாள் மீண்டும் தண்ணி கூட குடிக்காமல் விரதம் நோன்பு இருங்க. ஈவினிங் நோன்பு முடிக்கும் போது மீண்டும் நோன்பு கஞ்சி குடிங்க அப்படின்னு. அந்த நோன்பு கஞ்சியை மட்டுமே 30 நாள் குடிச்சிட்டு சமைச்ச உணவு வேறு எதையுமே சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் முழுவதும் பாதிக்கப்பட்ட அந்த உடம்பு அந்த 30 நாளில் முழுமையாக சரியாகும். அவ்வளோ அற்புதமான இறைவன் கொடுத்த அற்புதமான பொக்கிஷம். நாம் தான் அதை தவறாக பயன்படுத்துகிறோம். இப்போ விரதம் என்பது முன்னாடியே சொல்லியிருக்கேன், விரதத்துக்கு முன்னாடியே மைண்டுக்கு ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு விரதம் கஞ்சி விரதம். கஞ்சியில் இப்போ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சிறுதானிய கஞ்சி, திரவ உணவு அப்படிங்கிற கஞ்சி உணவு இது சமைச்சது தான். ஆனால் உடம்புக்கு அதிக தண்ணீர் சத்து இருப்பதால் ரத்தம் ஊறும், உடல் சூடை தணிக்கும், ரத்த ஓட்டம் அதிகமாகும், கழிவுகள் வெளியேறுவதற்கு துணை புரியும். அதிக கழிவுகள் கிடையாது, நார்ச்சத்து அதிகம் உள்ளது, அமிலச்சத்து கிடையாது. அதனால கஞ்சி விரதம் என்பது ஆரோக்கியமானது. அடுத்தது 2வது விதமானது எது அப்படின்னா பழ உணவு. அது என்ன பழ உணவு அப்படின்னா பழங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யணும். ஒன்று ஆப்பிள் மட்டும் அல்லது ஆரஞ்சு மட்டும் அல்லது அன்னாசி மட்டும், ஏதாவது ஒரு வகையான பழத்தை மட்டும் தேர்வு செய்து அந்த பழத்தை மட்டும் அன்னைக்கு முழுவதும் நீங்கள் சாப்பிடணும். பசிக்கும் போதெல்லாம் அந்த பழம் மட்டும் சாப்பிடணும், வேறு எதுவுமே செய்யக்கூடாது. ஆனால் விரதம்னு ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா பசியே வராது. ஆனால் இயல்பான வேலைகள் செய்கிற மாதிரி இருந்து வேறு வழி இல்லை, சோர்வாகுது, ரொம்ப களைப்பாகுதுன்னா பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் ரொட்டீன் ஒர்க் பார்க்கலாம். அப்போ ஒரே வகையான பழத்தை மட்டும் சாப்பிட்டு அன்னைக்கு முழுவதும் நீங்கள் விரதம் இருந்தால் உடம்பு பவுன் மாதிரி அழகாக புதுப்பிக்கும், அற்புதமானது. இன்னொரு நாள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜூஸ் விரதம். அது என்ன ஜூஸு அப்படின்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஜூஸ் வைக்கலாம். கேரட் ஜூஸு, அதே மாதிரி கருவேப்பிலை ஜூஸு, புதினா ஜூஸு, கொத்தமல்லி ஜூஸு, இந்த மாதிரி வெஜிடபிளில் ஏதாவது ஒரு ஜூஸ் போடலாம். அல்லது ஆப்பிள், மாதுளை, கொய்யா, திராட்சை, ஆரஞ்சு, எனிஒன், அல்லது இளநீர், இதெல்லாம் ஜூஸ் வகையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜூஸை மட்டுமே அன்னைக்கு முழுவதும் குடிக்கிறது. இதுலையாவது பழ உணவுல கொஞ்சம் நார்ச்சத்து சக்கைகள் இருக்கும். இது வெறும் தண்ணீர் மட்டும்தான். இது அற்புதமானது ஜூஸ் விரதம். இதுக்கு அடுத்த விரதமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கஞ்சி விரதம் இருங்க ஒரு வாரம், ஒரு வாரத்தில் ஒரு நாள் எடுங்க. அடுத்த வாரத்தில் பழ உணவு மட்டும் விரதம் இருங்க. அடுத்த வாரம் ஜூஸ் விரதம் அப்படின்னு வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருங்க. அடுத்த வாரத்தில் நீங்கள் நீர் விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் மட்டும்தான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து படுக்கிற வரை மறுநாள் அந்த விரதம் முடிக்கிற வரை தண்ணீரை மட்டும்தான் குடிப்பேன், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்து எடுத்திங்கன்னா அற்புதமான இந்த விரதம் எப்படியாப்பட்ட நோயும் குணப்படுத்தும். நீர் விரதம் இதை விட பவர்ஃபுல்லான ஒரு விரதம் இது. மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இந்த காற்று விரதம் என்று சொல்லக்கூடிய வறட்டு உண்ணா நோன்பு யாரும் இருக்கக்கூடாது.
தயவுசெய்து இயற்கை மருத்துவர், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகா சயின்ஸ், நேச்சுரோபதி படித்த இயற்கை மருத்துவர் அல்லது இயற்கை ஆர்வலர்களிடம் ஆலோசனை கேட்டு தான் நான் என்னுடைய உடம்பு இந்த விரதத்துக்கு தகுதி உடையதா என்று கேட்டு தான் இந்த விரதம் இருக்கணும். மற்றதெல்லாம் நீங்கள் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வரட்டு உண்ணா நோன்பு அப்படின்னு சொன்னால் தண்ணி கூட குடிக்காமல் எச்சில் கூட விழுங்காமல் வரட்டு உண்ணா நோன்பு, வெறும் காற்றை மட்டும் சுவாசித்து விரதம் இருப்பது. இது குணப்படுத்த முடியாத கேன்சரை கூட குணப்படுத்தும். 108 நாள் இந்த மாதிரி வரட்டு உண்ணா நோன்பு இருந்து கர்ப்பப்பையில் இருந்த கேன்சர் கட்டி தானாக ப்ளீடிங் ஆகி வெளியேறி கர்ப்பப்பை சுத்தமானது, எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் கேன்சர் குணமாகி இன்றைக்கி வரையும் நல்லா இருக்காங்க. அவ்வளோ அற்புதம், கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன், சவால் விட்டு சொல்ல முடியும். அவ்வளோ அற்புதமானது இந்த வரட்டு உண்ணா நோன்பு. ஆனால் அதற்கு தயார்படுத்தக்கூடியது இந்த மாதிரியான விரதங்கள் இருந்து தான் இதுக்கு போகணுமே தவிர எடுத்தோடனே வரட்டு உண்ணா நோன்புக்கு போகக்கூடாது. அப்போ சின்ன காய்ச்சல் தலைவலி வந்தால் கஞ்சி உணவு, இல்லை அடிக்கடி எனக்கு ஏதாவது முடியாமல் வருது பழ உணவு, இல்லை சார் 1 மாதம் எனக்கு ஏதாவது தொந்தரவு தொடர்ந்து இருக்குது சரியாகவே இல்லை அப்படின்னா ஜூஸ் விரதம். சார் 6 மாதம் 1 வருஷமாக எனக்கு அவஸ்தைப்படுறேன் சார், இந்த முழங்கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, எனக்கு கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், எனி ஆர்கான் டிசீஸ், எனி ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குது, வருஷக்கணக்காக மாத்திரை சாப்பிட்றேன்னா கண்டிப்பாக நீர் விரதம். எந்த மருந்து மாத்திரையும் குணப்படுத்த முடியாத உயிர்கொல்லி நோய், கேன்சர், எய்ட்ஸ் போன்ற மிக கொடிய நோய்களாக இருந்தால் வரட்டு உண்ணா நோன்பு இருந்தால் நிச்சயமாக குணமாகும். அப்போ தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடியது விரதம். விரதத்தினுடைய ரகசியத்தை, மகத்துவத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய நோய்களில் விடுபடுவதற்கு விரதம் அற்புதமாக பலன் தரும். உள்ளே இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற 12 முக்கியமான மண்டலங்கள், சுவாச மண்டலமாக இருக்கட்டும், உணவின் மூலமாக போகக்கூடிய ஜீரண மண்டலமாக இருக்கட்டும், அதிலிருந்து உருவாகிற ரத்தத்தை கடத்துகிற ரத்த ஓட்ட மண்டலமாக இருக்கட்டும், அதை கொண்டு ரத்தத்தை கொண்டு இயங்கக்கூடிய நரம்பு மண்டலம், தசை மண்டலம், எலும்பு மண்டலம், ஜீரணம், அதே மாதிரி நிணநீர் மண்டலம், கல்வி நீக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், எல்லா விதமான மண்டலங்களும் சீராக இயங்குவதற்கு விரதம் தான் மிகச்சிறந்த மருந்து. அப்ப விரதம் என்பது அற்புதமான ஒரு வைத்தியம், இது ஒரு சிகிச்சை முறை. இதுக்கு மரியாதை கொடுத்து அதை முறையாக கடைபிடிக்க வேண்டும். விரதம் இருக்கக்கூடிய அன்று வெகு தூர பயணம் செய்யக்கூடாது. 3, 4, 5 மணி நேரம் தொடர் பயணம் கூடாது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் போயிட்டு வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை, வெகு தூர பயணம் ஆகாது. 2வது, அன்னைக்கு பல் துளக்கக்கூடாது. விரதம் இருந்தால் அன்னைக்கு பல் துளக்கக்கூடாது. ஏதாவது வாயில் வச்சு பல்ல தேய்ச்சிங்க அப்படின்னா, பல்பொடி அல்லது பேஸ்ட்டு ஏதாவது வச்சு தேய்ச்சிங்கன்னா உமிழ்நீர் சுரந்துடும், உள்ள என்சைமெல்லாம் சுரந்துடும், பசி உருவாகிடும், விரதம் கலைஞ்சிடும். அப்போ என்ன செய்யணும், விரதம் இருக்கிற அன்னைக்கு வெறும் விரலை கொண்டு பல் ஈறுகளை தேய்க்க வேண்டும், வாயை கொப்பளிக்க வேண்டும். ஆனால் பேஸ்ட்டு வேறு எதுவும் பல்பொடி வச்சு பல் விளக்கக்கூடாது. அடுத்து 2 தடவை கட்டாயமாக குளிக்க வேண்டும். பகல் உறக்கம் கூடாது, படுத்து ஓய்வு எடுக்கலாம், ஆழ்ந்த உறக்கத்துக்கு நம்ம போயிடாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்கேஸ் இயற்கையாக தூங்கிட்டா பரவாயில்ல, ஓகே. ஆனால் விரதம் இருக்கும்போது ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஆனால் உறங்குவது அவ்வளவு ஆரோக்கியம் அல்ல. அதுக்கடுத்து எந்த ஒரு உணர்ச்சி வயம், பரபரப்பு, டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, புத்தகம் படிக்கிறது, புலன் உறுப்புகளுக்கு அதிகமான வேலை இல்லாமல் படுத்து ஓய்வு எடுப்பது அப்படிங்கிறது தான். உள் உறுப்புகள் தன்னைத்தானே இந்த உடலை புதுப்பித்து நோய் கிருமிகளை வெளியேற்றி நோயிலிருந்து விடுபட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ப்ராசஸ் வேலை நடக்கும். நீங்கள் பாஸ்டிங் இருந்துக்கிட்டு டிவி பார்த்தாலோ, மொபைல் பார்த்தாலோ, புத்தகம் படித்தாலோ, கோவப்பட்டாலோ, சத்தம் போட்டாலோ, கத்துனாலோ, எந்த ஒரு உணர்ச்சி வைத்தும் இருக்கிற ஆற்றல் எல்லாம் செலவாயிருச்சுன்னா அந்த மின்காந்த சக்தியை கொண்டு இந்த உடம்பை புதுப்பிக்காது, மேற்கொண்டு உடம்பு பலகீனமாகும், நோய்களுக்கு ஆளாகும். அப்போ ஏதாவது ஒரு விடுமுறை நாள் நீங்கள் தேர்வு செய்து அன்னைக்கு நாளே மொபைல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, அல்லது தகவல் சொல்லிடுங்க, இல்லைன்னா வேறு யார்கிட்டையாவது கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அன்னைக்கு முழுவதும் நான் அமைதியாக இறைவனை நினைத்து என் உடம்பு நல்லாகணும்னு நான் ஓய்வெடுத்து நான் விரதம் இருந்து என்னை நானே சரி செய்து கொள்வேன் அப்படிங்கிறது தனக்கு தானே சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு சிகிச்சை விரதம். விரதம் என்பது சாதாரணமானது இல்லை. ஆனால் இன்னைக்கு விரதங்கிற பேரில் காலையில் இட்லி சாப்பிட்டு விரதம் இருக்கிறது, பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே விரதத்துக்கு சமைச்சு எல்லாத்தையும் மொத்தமாக இலை போட்டு சாப்பிட்றது, இதுக்கு பேர் விரதம் இல்லை. விரதம் இருப்பவர்களுக்கு சமைப்பாங்க, ஆனால் அவருக்கு அல்ல. அந்த விரத சாப்பாடுங்கிறத வழிபோக்கர்களுக்கு, பட்டினியாக கிடக்கிறவங்களுக்கு கொடுத்தா இவங்களுடைய அந்த அன்னதானம், இவங்களுடைய விரதம் பலிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் விரதத்துக்கு சமைச்சாங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, விரதத்துக்கு சமைச்சு விரதம் இருக்கிற ஆளையே எல்லாத்தையும் சாப்பிட்றது. அப்புறம் எப்படி நோய் குணமாகும்? அப்புறம் எப்படி நீங்கள் நினச்சது நடக்கும்? எத்தனை வருஷம் விரதம் இருந்தாலும் நீங்கள் நினச்சது நடக்காது.
ஆனால் இந்த வழிமுறைப்படி நீங்கள் விரதம் இருந்தால் நிச்சயமாக மனதில் ஆசைப்படக்கூடிய நினைக்கக்கூடியது நடக்கும். இந்த உடம்பில் தீராத நோய்கள் தீர்க்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். இதை புரிந்து கொண்டு இதுக்கு மதிப்பளித்து நீங்கள் விரதம் இருந்து உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.